நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக யூடியூப்பில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில நாட்களாய் கடந்த ஒரு வாரமாக என்னை குறித்து யூடியூப்பில் சகோதரர் சார்லஸ் என்கிற ஒரு மனிதர் மகா பயங்கரமாய் அவர் பேசி கொண்டிருப்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அநேக ஊழியர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. எல்லாரும் நீங்கள் ரிப்ளை கொடுங்க பிரதர், நீங்கள் அமைதியாக இருந்தால் நல்லதில்லைன்னு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம மினிஸ்ட்ரி அழகாக போயிட்டுருக்குதில்ல, இவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நான் எண்ணினேன். ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு பாஸ்டர் என்னோடு பேசி சும்மா ஒரு வார்த்தை பேசிடுங்க, அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னனால இன்றைக்கு யூடியூபுக்கு நான் அது உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், பிரச்சனை இல்லை. ஸோ யூடியூப்பில் இருக்கிற மக்கள், பார்க்கிற மக்களுக்கு நான் இன்று ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த புதன்கிழமை 1ஆம் தேதி நம்முடைய கூட்டம் முடிந்து நான் வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, 9:30-10 மணி இருக்கும். நான் வீட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னுடைய அந்த பெட்ரோல் அந்த போலீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து குட் ஈவினிங் சார் என்று சல்யூட் அடித்தார். நான் காரை விட்டு இறங்கின உடனே சல்யூட் தான் அடித்தார். மேபி என் காருக்கு அது கிடைச்ச மரியாதையாக தெரியாது. சொல்லுங்கன்னு கேட்டேன். சார் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. எந்த ஸ்டேஷன் சொன்னேன், ஸ்டேஷன் பேரை சொன்னார்கள். சரி நான் வருகிறேன்னு சொன்னோம்னா அப்போ அவர் சொன்னார், அங்கே ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து, அங்கே நான் நைட் ஷிஃப்ட்டுங்க, இந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்கள், அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தார். முடிந்தது. ஸோ எனக்கு அந்த இரவு ஒன்றுமே புரியலை. என்ன கேஸ், ஏது கேஸ், யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா, ஒன்றும் புரியலை. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் வந்தது, ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்னை அழைத்தார்கள். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில, பட் ஏதோ ஒரு கேஸ் இருக்குது சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, பிரதர் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களுடைய லாயருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த லாயர் மூலமாக 2 அட்வொகேட்ஸ் எனக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தார்கள். சரின்னு சொல்லி போனோம். அந்த கேஸ் என்னவென்றால், நம்முடைய ரேமாவில் வர்ற நம்ம அறிந்த அந்த குடும்பம், இந்த ஏழை குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மகள், இளைய மகள் சொல்லப்போனால் அவளை காலேஜில் நான் தான் படிக்க வைக்கிறேன். அவளுக்கு காலேஜ் ஃபீஸே நான் தான் கட்டுறேன். என்னோடய ஓன் மணி, ரேமா மணி இல்லை, என்னுடைய ஓன் மணியில் தான் அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மகளையும் நான் தான் படிக்க வைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி கடந்த வாரத்திலே அந்த பிள்ளை காலேஜுக்கு போகாமல் கட் பண்ணியிருக்குது. நான் அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன், ஊழியத்தில் இருந்தேன். காலேஜிலேருந்து வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்குது, இந்த மாதிரி உங்கள் மகா வரலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவள் வீட்டுக்கு வந்தோடனே அடித்திருக்கிறார்கள். அடித்த உடனே திருப்பி காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. திருப்பி அவங்க யார் என்ன சொன்னாங்களோ தெரியாது, உங்கள் அம்மா மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கூட படிக்கிற நண்பர்கள். அதன்படி இவங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு லாயர் எடுக்கும்போது, அந்த லாயருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த சார்லஸ் என்கிற நண்பர். ஆக இவங்கெல்லாம் ஒன்று கூடினார்கள். இதில் காட்வின் மோசஸ் அப்படி என்னுடைய பெயரை உள்ளே இழுத்தார்கள். ஆகவே கேஸ் ஃபைல் பண்ணது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் மேலே போக்சோ கேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க என்று சொன்னார்கள். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அங்கே ஸ்டேஷனுக்கு போனோம். அப்போ என்னுடைய லாயர்ஸ் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு இதெல்லாம் அனுபவம் கிடையாது, அது மாதிரி ஆளும் கிடையாது, அனுபவம் கிடையாது. 12 வருடமாய் ரேமாவை நான் நடத்துகிறேன். இவ்வளோ வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. உங்களில் யாரிடத்தையாவது நான் ஏதாவது தப்பாக நடந்திருக்கேனா? உங்களை யாருக்காவது நான் தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கேனா? உங்களை யார்கிட்டையாவது நான் தப்பாக டபுள் மீனிங்கில் பேசியிருக்கேனா? இல்லை என்னைக்காவது உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேனா? அப்போ இவ்வளோ தூரம் நாம் இருக்கும்போது இப்படி நம்முடைய பெயரை எப்படியாவது பிடிச்சி நம்மளை தூக்கி உள்ளே போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் ஒரு கூட்டம் அலைகிறது. ஸோ கடைசியில் ஈவினிங் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, உள்ளே போனாங்க. அப்போ அந்த வீடியோக்காரர் நின்னார். நான் உள்ளே போனேன். அந்த மேடம் என்ன சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம் போட்டாங்க, இந்த பிள்ளை வாலிப பிள்ளை, இந்த பிள்ளையை நீங்கள் அப்படி சத்தம் போட்டுருக்கிறீங்க, காலேஜ் போகலன்னு சொல்லி நீங்கள் திட்டிருக்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் ஃபீஸ் பே பண்ணுறேன், ஆகவே காலேஜ் போகலன்னு சத்தம் போட்டேன். நீங்கள் சத்தம் போட்டனால அவளுக்கு மன உளைச்சலாக இருக்குது. நாளைக்கு திடீர்னு சூசைடாக தான் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்படி பேசலாமா? ஒரு ஃபாதர் அப்படி பேசலாமா? நீங்கள் சாப்பிட்டா தானே பேசணும் அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொன்னாங்க. நான் அந்த பாப்பாட்டையும் சாரி கேட்டேன், அவங்க அம்மாட்டையும் சாரி கேட்டேன். எழுதி வாங்கினார்கள். இன்றைக்கி இருக்குது, அந்த ஸ்டேஷனில் இருக்குது, ஒரு காப்பி ஆண்ட்டையும் இருக்குது.
எழுதி வாங்கினார்கள். இந்த மாதிரி பிள்ளைய சத்தம் போட்டுட்டேன், இனி எந்த விதத்திலும் யாரையும் மனம் புண்படும்படி நான் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி நான் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஹார்ட்லி ஒரு 10 minutes நான் உள்ளே இருந்திருப்பேன். இதுதான் ஸ்டேஷனில் நடந்த காரியம். ஆனால் அதற்குள்ள அவர் போக்சோல இருந்து தப்பிச்சிட்டாரு, அதிலிருந்து தப்பிச்சிட்டாரு என்று சொல்லுகிறார்கள். அது என் ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு அது தெரியும். இதுதான் நடந்த ஒரு காரியம். உங்களுக்கும் சொல்கிறேன், as well as யூடியூபுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களிலும் நிறைய பேர் கேள்வியோடு கூட இருப்பீங்க. இந்த காரியங்கள் தான் நடந்த ஒரு காரியம். நீங்கள் நம்முடைய பல ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏரியாவில் எத்தனையோ வாலிப பிள்ளைங்க வந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல தவறு நடந்ததே கிடையாது. நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நபர் அவர் போடுகிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. பயன்படுத்தப்படுறவங்க நிறைய ஊழியர்கள், மோகன் சிலாசரஸ் ஐயாவிலேருந்து நம்ம எம்டி ஜெகன் பிரதர்லேருந்து பாஸ்டர் மோகன்லேருந்து எந்தெந்த ஊழியர்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி இடற வைக்கிறாங்க. அது நம்முடைய வேகத்தை குறைக்கிறது. ஊழியத்தில் வேகமாக ஓடுறோம், அப்படியெல்லாம் நாம் தவறு செய்கிறவனாக இருந்தால் ஆண்டவர் என்றைக்கோ சிம்சோனை விட்டு விலகின ஆண்டவர் காட்வினை விட்டு விலகி இருப்பார். ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நான் போயிட்டு வந்த எல்லா இடமும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, கர்த்தர் வல்லமையாய் தான் பயன்படுத்தினார். இப்போ போன இடத்துல கூட திரும்ப அடுத்த வருஷம் நீங்கள் தான் பிரதர் வரணும்னு கூப்பிட்டாங்க. கடந்த வாரம் நான் போன இடம். ஸோ இப்படி தான் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு தவிர எந்த விதத்திலும் ஆண்டவர் என்னை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவன் வைக்கவே இல்லை. அதனால தான் என்னை குறித்து பல வீடியோ என் குடும்பத்தை குறித்தெல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா எந்த ஊழியர்களும் பதில் கொடுத்ததே கிடையாது. எந்த ஊழியர்களுமே அதுக்கு ரிப்ளை பண்ணதே கிடையாது. ஆகவே நானும் பண்ணவே இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு பாஸ்டருக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி, இல்லை பிரதர் இந்த ஒரு காரியத்துக்காகவாது நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னனால நான் இன்றைக்கு இதை பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாரினில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒருத்தரையாக கூப்பிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆகவே தான் இதை உங்கள் நடுவில் நான் கொண்டு வருகிறேன். ஆகவே எந்த ஊழியர்களை குறித்தும் நாம் நியாயம் திருக்க வேண்டாம். எஜமான் இருக்கிறார். இதற்கெல்லாம் இவர்கள் நேரத்தை செலவழித்து ஒவ்வொரு ஊழியரையும் பார்த்து நைட் அண்ட் டே உட்காந்து வீடியோ பண்ணி எடிட் பண்ணி இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுவதற்கு இவர்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபித்தால் 4 ஆத்துமாவாவது ரட்சிக்கப்படும். இப்போ என்னை குறித்து குறை சொல்லுகிறார்கள். 30 வருஷம் ஊழியம் பண்ற என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும், என்னை கொண்டு ஆண்டவர் மினிமம் 10,000 பேரையாவது என் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. 100கணக்கான ஜனங்களை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். என்னுடைய ஆடியோ பிரேயர் மூலம் எத்தனையோ 1000 ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் இருதயத்தை காயம் கட்டுகிறார். அப்படி ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு புரோஜனமாக இருக்கிற பாத்திரங்களை உடைத்து அவர்களை மனம் நோக வைத்து அவளை அழ வைக்கும் போது ஊழியர்களுடைய அழுகை மகா பயங்கரமானது. நான் உங்களை த்ரெட்டன் பண்ணலை. நீங்க ஒரு வாரத்தில் ஒரு நாள் பைபிள் தூக்குற நீங்க அழுதாலே ஆண்டவர் என்ன மகளேன்னு ஓடி வர்றாரு. வாழ்க்கை முழுசும் இந்த பைபிளை தூக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் ஓடுறானே, வாழ்க்கையில அவன் ஊழியம் செய்யறானே, அந்த ஊழியக்காரன் உள்ளம் உடைந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரேன்னு அழுதா எப்படி சார் ஆண்டவர் விசாரிக்காம இருப்பார்? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்குன்னா இதை நம்புகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றீங்க, நீ காட்வினையும் நம்ப வேண்டாம், அவங்களையும் நம்ப வேண்டாம். நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இன்சிடென்ட் உண்மையா பொய்யா அவர்கிட்ட கேளுங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டாரியா? உண்மைனா உண்மைன்னு சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட விசாரிப்பது. ஊழியர்கள் கூட இந்த காரியத்தை குறித்து கர்த்தர்ட்ட விசாரிப்பதில்லை. ஆமா நாங்க அதுல பார்த்தோம், நாங்க இதுல பார்த்தோம். முழங்கால் போட்டு கேளியா, அவர்கிட்ட கேளியா எது உண்மை என்று கர்த்தர் சொல்லுவார். என்னுடைய பிள்ளைகளை கடந்த ஒரு வாரமாய் நான் தூங்கலை. ஒரு வாரமாக என்னுடைய எதிலுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஊழியத்துக்கு போனால் என் இருதயம்லாம் அவ்வளோ வேதனை, படுத்தா தூக்கம் வரல, அவ்வளோ பாரம் அந்த இருதயத்தில் வெயிட்டு தூக்கி வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. இது வரைக்கும் நான் யாரும் உங்களை கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு நான் கூப்பிடலை. எனக்கு என் ஆண்டவர் ஒருவரே துணையாக இருக்கிறவர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த குறிப்பாக இந்த பைபிளை வச்சுட்டு சொல்கிறேன், கையில் வைத்துக்கொண்டு புல்பிட்டில் இருந்து சொல்கிறேன். பல தடவை இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஸ்பெஷலி இந்த 2023 என் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக 95% நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் சொல்வது பொய்யா இருந்தால் என் ஊழியம் நின்று போவதாக. 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஜெபத்தில் செலவிடுகிறேன். என் கையில் பைபிளோட சொல்றேன். இதுக்கு மேல நீங்க இதை பார்க்கிறவர்கள் நீங்க நம்பினாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்க நம்பலைனாலும் எனக்கு கவலை இல்லை. இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கு மேல அவங்க வேற எவிடன்ஸ்லாம் வச்சு இல்லை வேற ஏதாவது ஜோடிச்சு கிடிச்சு என்ன போட்டாலும் ஐ won't reply.
நான் ரிப்ளை பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒன்று, இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சேருன்னு சொல்லி வீசுறத என் ஆண்டவர் எனக்கு அபிஷேகமாய் மாற்றி கொடுப்பார். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் பிரகாசிப்பதை நீங்கள் காண்பீர்கள், நீங்களும் காண்பீர்கள். அல்லேலூயா. அவன் அன்பு சகோதரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு நீங்கள் தான் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் என்னை தூற்றுகிறீர்களோ அவ்வளவாய் ஒரு நாள் பரலோகத்தின் இந்த பொக்கிஷத்தை நான் பார்ப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். நான் சபிக்கிறவன் அல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவன். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். God bless you. God bless you.